அனைவருக்கும் வணக்கம். வாங்க சூப்பரான பிளாக் சன்னா மசாலா கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓம் பாலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஈஸியான டேஸ்டியான புது ரெசிபிஸ் இதில் வரும். இதில் பிளாக் சன்னாவை 8 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் குக்கரில் வச்சு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கோங்க. பிளாக் சன்னாவை இப்படி அமுக்கி பார்த்திங்கன்னா நல்லா மசியணும். இதுதான் பதம். நல்லா வெந்திருக்க அளவுக்கு பார்த்துக்கோங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 6 பல்லு பூண்டு 1 துண்டு இஞ்சி, தனியா மிளகு ஜீரகத்தை அரைச்சி 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மற்றது ஸ்க்ரீனில் உள்ளது அளவு பார்த்துக்கோங்க. மசாலா பொருள் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று எடுத்துருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 கரண்டி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல கடலை, அதை சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க மையா. ஸ்டவ்வில் கடாய் வச்சு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது நம்ம மசாலா பொருள் தாளிக்க எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஈவனாக கலந்துக்கோங்க. இந்த தனியாக அந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினீங்கன்னா இந்தமாரி நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கோங்க. கடலையே உப்பு இருக்கனால நீங்கள் லாஸ்ட்டாக தேவைன்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இந்த நல்லா கொதிச்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க. இல்லை 5 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி போட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான மசாலா கறி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.